வாமா. தாரணா காய்ச்சல்னு சொல்லிக்கிறதே பெப்பரா இருக்கு. அது இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. என்னடா நீ மட்டும் இருக்க? தேவி எங்க போனா? அவ பக்கத்து வீட்டு வளையாப்புக்கு போயிருக்காமா, இப்போ வந்துருவா. ஆமா, நீ என்ன பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்ட? ஆமாடா, நானும் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஒரு எட்டு போய் என் பேரன் பத்தி பாட்டு வந்துடுறேன். ஏமா சாப்பிடலையா? அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, பஸ் வந்துடுறேன். தேவி வந்தா சொல்லிடு. ஏமா இது வேணாமா? அது நம்ம கிணத்து மேட்டில் இருந்த செடியில புடிங்கிட்டு வந்தேன். நீ கொஞ்சம் எடுத்துட்டு போமா. அது உங்களுக்கு தானே பிடிக்கிட்டு வந்தது. தேவி வந்தா குழம்பு வச்சு தர சொல்லு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமா போற? இந்தம்மா செலவுக்கு. இருக்கட்டும், பரவாயில்லப்பா. குடிமா. சரி நான் வரேன். சரி போயிட்டு வா. ஏண்டி 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த காயை உனக்கு குழம்பு வைக்க நேரமே இல்லையா? அது என்னமோ இதை செய்யறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேது. அது என்னமா காலில் ரத்த மாதிரி தெரியுது? அந்த சுண்டைக்காயை புடுங்கும் போது கிணத்து மேட்டில் இருந்த ஒரு சின்ன கல் தட்டி விட்டுருச்சு. அந்த காயை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிட்டு வந்தேன்னு சொல்லிச்சு தெரியுமா அதுக்குள்ள? நான் வேணும்னு நான் சொல்றேன், உண்மையில அது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஓ அதான் விஷயமா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த வெண்டைக்காய் பாவக்காயெல்லாம் கட் பண்ணி வதக்கி குழம்பு வைக்கிறீங்கள, கிட்டத்தட்ட சேம் மெத்தட் தான். அதே மெத்தேடு தானே. கொஞ்ச நேரம் பொறுங்க, அருமையா செஞ்சு கொண்டு வந்தாரேன். நம்ம கிட்ட இருக்கிற சுண்டைக்காய் இது போல தட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு சுண்டைக்காயை அதுல சேர்த்து இதே போல நல்லா எண்ணெய் ஊத்தாம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு உளுந்து பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம் சேர்த்து, நம்ம சேர்த்த தக்காளி இதே போல நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணோம்னா ஒரு அருமையான சுண்டைக்காய் குழம்பு தயார். சூடான சோத்துல நம்ம வச்ச சுண்டைக்காய் குழம்பை ஊற்றி அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுப்போம்.